ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் குடும்ப உறவுகளே, ஒவ்வொரு விதமான கடன் என்பதும் நீ வாங்கியதுதான். ஆனால் பிறகு என்னிடம் நீ முறையிட்டு கலங்குகிறாய். அதே போல ஒவ்வொரு கர்மாவையும் நீதான் செய்கிறாய். நான் உனக்கு கஷ்டம் கொடுத்ததாக பிறகு புலம்புகிறாய். கவலை வேண்டாம், இது எல்லாம் உனக்கு ஒரு அனுபவமே. உன்னை நீ மாற்றிக்கொண்டு முன்னேற வாழ்க்கை வாய்ப்பு கொடுத்து கொண்டேதான் இருக்கும். நான் துணையாக இப்போது இருப்பதால் நீ வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்வை சீர்படுத்தி முன்னேற முயற்சி செய். உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்று நீ மறந்துவிட்டாயா? உன்னை நான் எப்படி வீழச் செய்வேன்? இப்படி நீ நினைக்கும்போது எப்படி உன்னால் என்னை உணர முடியும்? உன் இதயத்தில் நான் வாழ்கிறேன் என்று. கஷ்டம் இங்கு யாருக்குத்தான் இல்லை சொல். உனக்கு, உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு, ஏன் உன் சாய்தேவாவான எனக்கும் உண்டு. கஷ்டத்தை மட்டுமே யோசித்து கொண்டு இருந்தால் உனக்கு எப்படி முன்னேறத் தோன்றும்? உன்னோடு உன் சாய்தேவா நான் இருக்கிறேன். உன்னை என்றும் திசை மாற விடமாட்டேன். நீ என் உயிராய் இருக்கிறாய். எப்போதும் என் பிள்ளையாய் இருப்பாய். உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நிச்சயம் நான் வழி காட்டுவேன். அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகிறாய். வெற்றியும் அடையப் போகிறாய். உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேள். புல் மூங்கில் கதை உனக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன். புல்லை நீ மண்ணில் நட்டு வைத்ததும் வளர்ந்துவிடும். ஆனால் அது சிறிதாய்த்தான் இருக்கும். அதற்கு மேல் அது வளரும் தன்மையுடையதல்ல. இதுவே மூங்கிலை நீ எடுத்துக்கொண்டால் அது வைத்து 5-6 வருடம் வளராமல் அப்படியே இருக்கும். ஆனால் அது வேரை பக்குவப்படுத்தி பலமாக மண்ணில் பிடிப்பான வேரை கொண்டு இருக்கும். அதன் பிறகுதான் அது வளர ஆரம்பிக்கும். ஆனால் அது வளர ஆரம்பித்து விட்டால் அதன் உயரம் 10 மடங்கு வளர்ச்சியை கொடுக்கும். அதன் வளர்ச்சியை எப்படியானாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அது மூங்கிலின் வெற்றி. புல் வேகமாக வளர்ந்தாலும் அதனுடைய வளர்ச்சி சிறியதுதான். ஆனால் மெதுவாக வளர்ந்தாலும் மூங்கிலின் வளர்ச்சி பெரியது. உனக்கு வெற்றி கிடைக்க நேரமாகிறதே என்று நீ வருந்தாதே. என் பிள்ளையான நீ வளர்ந்து உயரமாக நிற்கப் போகின்ற மூங்கில் மரம். அதனால் நீ பயப்படாதே குழந்தையே. நிச்சயம் நீ வெற்றியடைவாய். உன்னுள் எழும் கோணலான சிந்தனைகளை நான் மாற்றுவேன். அது உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு இருப்பதை எப்படி என்னால் உணராமல் இருக்க முடியும்? நிச்சயம் நீ நிம்மதியடைவாய். ஜெயமாக, நன்றாக, மன நிம்மதியோடு, சந்தோஷமாக உன்னை சேர்ந்தவர்களோடு நீ வசந்தமாய் வாழ்வாய். என் தங்கமே, உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது? நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு. உன் காரியம் நிச்சயம் கைகூடும். நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே. நிலைகள் மாறும், காலம் மாறும். உன் அப்பா நான் மாற்றுவேன் என் தங்கமே.